இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து நம்மோடு பேசுகின்ற வேதாகமம் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். ஒரு முறை என்னுடைய சொந்த ஊருக்கு நான் சென்று அங்கே ஒரு ஆலயத்திற்கு நான் சென்று உட்கார்ந்தபோது அங்கே அந்த ஊழியர் ஒரு அருமையான ஒரு பாடலை பாடினார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். வசனம் எனக்கு உணவாகும், அது உடலுக்கெல்லாம் மருந்தாகும் என்ற அந்த பாடல் வரி என்னை தொட்டது. ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஒரு உணவு, அது ஒரு மருந்தாக செயல்படுகிறது. எத்தனை பேர் இந்த வசனத்தை உணவு போல அருந்துகிறோம்? எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர், அவர்களை நான் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நான் பார்த்தேன். அவளுடைய வழக்கமான ஒரு காரியம் என்னவென்றால், காலை சாப்பிடும்போது, மத்தியானம் இல்லை இரவு, எப்போது அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் இந்த வேதாகமத்தை திறந்து ஒரு அதிகாரத்தை படித்துவிட்டு சாப்பிடுவது தான் அவர்களுடைய வழக்கம். நானும் சில வருடங்கள் கழித்து இப்போது சமீபமாக ஒரு நாள் அவர்களை சந்தித்த போது இப்போதும் அவர்கள் அந்த பழக்கத்தை மாற்றவே இல்லை. அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. ஒரு சாப்பிடும் முன்பதாக வேதத்தின் வசனத்தை வாசிப்பது எவ்வளோ பெரிய காரியம். நம்மளுடைய வாழ்க்கையிலே சில பழக்க வழக்கங்கள் நமக்கு தேவை. இந்த வேதாகமத்தை வாசிக்க சில நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். அந்த வேதாகம் நம்மோடு பேசுகிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்திரத்தில் அவர் உபவாசிக்கும் போது இந்த பிசாசு சோதிக்கும் போது அவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறார், பசியாக இருக்கிற ஆண்டவர், இந்த கல்லுகளை அப்பமாக மாற்று. இப்போது ஆண்டவர் சொல்கிறார் வசனம் மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவரோடு பிசாசு பேசுகிறது வசனத்தை வைத்து. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், பிசாசுக்கும் வசனம் நன்றாக தெரிய வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம், அது சோதிக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சோதிக்கிறது வசனத்தை வைத்து தான். நம் கையில் வேதாகமத்தில் இருக்கிறது. நாம் எத்தனை முறை அந்த வேதத்தின் வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த வேதாகமத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இப்போது சும்மாலாம் நம்ம நினச்ச மாதிரி வேதத்தை வாசிக்க முடியாது. நீங்கள் எடுத்து அதுக்கு என்ன வேண்டும்? ஒரு பசி, தாகம் வேண்டும். அவனுடைய வசனம் பசியாற்றுகிற ஒரு உணவு. அதுக்குள்ளே நமக்கு ஒரு பசி வேணும். வேதத்தை எடுத்துக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும்னு ஒரு உள் உணர்வு நமக்கு வரும்போது தான் நம் வேதத்தை வாசிக்க முடியும். சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானிக்கணும். நம்ம இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறோம். சில நேரங்களில் நம்ம உலக பிரகாரமான காரியங்கள், உணவு சாப்பிடும்போது யாராவது பசித்து சாப்பிடுகிறோமா? காலை சாப்பிடுகிறோம், காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் ஏதோ சாப்பிட்றோம். இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே சாதாரணமாக நாம் உடல் தேவைக்காக பசி எடுக்காமல் கூட நாம் சாப்பிடுகிறோம். வசனம் சொல்கிறது, சங்கீதம் 107:8, பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். மத்தேயு 5:6, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். லூக்கா 6:21, இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி,
ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது நம்ம ஒரு திருமண வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் அங்கே நமக்கு சாப்பாடு அதை பார்த்தோன்னே நமக்கு நம்மை அறியாமே சாப்பிடுவோம். இப்போது அங்கே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மட்டனோ சிக்கனோ வேகவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? யாராலும் சாப்பிட முடியாது. ஒரு அறவேக்காடு போல தான், அது பாதி யூஸ் கிடையாது. அது வச்ச பொருள் அப்படியே நாம் வைத்து விட்டு தான் எழும்பி வருவோம். அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கோம்? ஒரு அறவேற்காடு போல பாதி வேதாகம் தெரிந்து பாதி தெரியாமல் தான் நாம் இத்தனை காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை முறை நாம் பசி எடுத்து சாப்பிடுகிறோம்? ஏதோ ஒரு கடமைக்கு காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், இரவு சாப்பிட்றோம் அப்படின்ட்டு கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருப்பது போல கிறிஸ்தவர்களாகிய நாம் கடமைக்காக வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? இன்றைக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார், நம்மளோடு இடைப்படுகிறார். இந்த ஆர்வம், இந்த வேதத்தின் மீது நமக்கு ஒரு ஆர்வம், இது ஒரு மருந்து. அதை நாம் உட்கொள்ளும் போது இந்த மருந்து நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுத்தும், நம்மளுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலே இந்த வேதாகம ஒரு மருந்து, அந்த மருந்தை நாங்கள் அனுதினமும் உட்கொண்டு அந்த எங்களுடைய ஆத்மாத்திலே பலனடைய திருப்தியடைய நீங்கள் கிருபை தாங்கும். என்னுடைய சமூகத்திலே என்னை ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன் ஆமேன்.